இபிஎஸ் அதிமுகவை உள் வாடகைக்கு விட்டுள்ளார். துணை முதல்வர் பேச்சு. எதிர்க்கட்சிக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை இபிஎஸ். கரூரில் பாதுகாப்பு குறைபாடா? முதல்வர் பேரவையில் விளக்கம். வதந்தி பரவியதால் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். முதல்வர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சமீப காலமாக இபிஎஸ்ஐ உதயநிதி கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் இபிஎஸ்க்கு சுயமரியாதை என்றால் என்னவென்றே தெரியாது என மீண்டும் காட்டமாக விமர்சித்துள்ளார். அதிமுகவை இபிஎஸ் வாடகைக்கு எடுத்துள்ளதாக கூறிய உதயநிதி தற்போது அதை அவர் உள் வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவின் தோள் மீது ஏறி பாஜக சவாரி செய்து கொண்டே தமிழகத்தை ஆட்சி செய்ய முயல்வதாக துணை முதல்வர் சாடியுள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிக்கு பேச சபாநாயகர் வாய்ப்பளிக்கவில்லை என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து முழக்கமிட்டபடியே அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ் பேரவை உள்ளே பேச முடியாததை செய்தியாளர்களிடம் பேசுவதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பு குறைபாடே நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார். கரூர் துயரத்துக்கு காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடே காரணம் என சட்டப்பேரவையில் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், விஜயே காவல்துறைக்கு சல்யூட் என கூறிவிட்டுதான் தனது பேச்சை தொடங்கியதாக கூறியுள்ளார். விஜயே காவல்துறையை பாராட்டி இருக்கும் போது பாதுகாப்பு குறைபாடு இருந்தது என்று இபிஎஸ் சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவத்துக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தது ஏன் என எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். அதில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியதாலேயே அரசு அதிகாரிகள் விளக்கம் அளித்ததாக முதல்வர் பதில் அளித்துள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அதிகாரிகள் தானே பேட்டியளித்தனர் எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார்.